அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு அவரை நீங்க வந்துட்டு ஒரு பணியிட மாற்றம் பண்றீங்க? வெளிப்படையா உங்களால சொல்ல முடியுமா? இல்ல அரசாங்கம் வந்து நேரடியாக ஒரு அரசு பணியில இருக்கக்கூடியவர்களோ அல்லது கட்சி பணியில இருக்கிறவங்களோ நேரடியா வந்துட்டு இந்த விருது வந்து நீங்க திருப்பி கொடுக்கணும்னு என்கிட்ட கேட்கல. இவங்க வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை வந்து அச்சுறுத்தி அவங்க தான் பேசுறாங்க என்கிட்ட. இப்படி பிரச்சனை ஆயிட்டு தம்பி, நீங்க நாங்க வந்து அந்த தரப்புல பேசுறோம், அவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை அச்சுறுத்தினா அவங்களுக்கு ஒரு மறைமுகமான அச்சுறுத்தல் அங்க அரசு தரப்பு வந்து போயிருக்கு. ஆமா, அது எப்படி நீங்க கொடுக்கலாம் அவருக்கு? அவர் வந்து அரசை விமர்சிச்சு பேசுறாரு, நீங்க எப்படி கொடுத்துட முடியும்? நாங்க அது பண்றோம் இது பண்றோம்ன்றப்போ, ஏன்னா அவங்க வந்து அரசுகிட்ட இருந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடியவங்க தானே. அவங்க நிலைமை நீங்க வச்சு பாருங்க. இன்னொன்னு அவங்க வந்துட்டு ஊர் பக்கம் தெரிந்த மனிதர்களாக நம்ம மதிப்பு வச்சு மனிதர்களாக வேற இருக்காங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம சமூக வலைத்தளத்துல என்ன எழுதுறோன்னு கூட தெரியாது. அவங்களுக்கு சமூக வலைத்தளம்னால என்னன்னு தெரியாதுங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு போவாங்க, காலையில செய்தித்தாள் ஏதாவது இருந்தா வாசிப்பாங்க, மாலையில வந்துட்டு புத்தகம் வாசிப்பாங்க, இன்னும் நேரம் ஆச்சுன்னா பெரிய கோயில் போய் சுத்தி பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு மன நிம்மதியோட வாழக்கூடிய ஒரு மக்கள்.